ஒரு புயல் அடிக்குதுன்னா அந்த புயல்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர 21 வயசுல நம்ம ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிச்சிருக்குமா? நம்ம வயசுக்கே யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் 22, 23 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னாலே அப்பவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் எல்லாமே நுகர்வாக மாறுது? உங்களுடைய இம்பல்ஸ் மைண்ட் செட் ரொம்ப சிம்பிள். என்னுடைய தேவை எது, அதை நான் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும், இவ்வளோதான் கான்செப்ட். 80கள் 90கள்லாம் ஒரு ரேடியோ வந்ததுன்னா அந்த ரேடியோ ரிப்பேர் ஆனாலும் திருப்பி ரிப்பேர் பண்ணி செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இம்பல்சிவ் மைண்ட் செட்டில் நீ ஒன்று செய்ய ஸோ இப்போது வைத்தியநாதன் அப்படிங்கிற போது எனக்கு நீங்கள் அறிமுகமானது டாஸ் கேபிட்டல் நான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பொருளாதார ரீதியாக வந்தேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டிலலாம் இருந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் ஒரு லிபரலாக, ஏன்னா ரொம்ப லெஃப்ட்டு போனாலும் இந்த உலகத்தில் உருப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இந்த லிபரலாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு பலருக்கும் அறிவுரைகள் சொல்கிறீங்க. அவங்க பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறீங்க. 3 கான்செப்ட் சொன்னீங்க, நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேபிட்டல் ரிஸ்க், கேபிட்டல் அப்படிலாம் சொல்கிறீங்க. கேள்வி ரொம்ப அடிப்படை தான். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு கூட மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நிம்மதியை இழந்து ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது இந்தியாவில் மட்டுமா, தமிழ்நாட்டில் மட்டுமா, சென்னையில் மட்டுமான்னு தெரியல. ஆனால் எப்போதுமே ஒரு பரபரப்பு இருக்குது. யாருக்கிட்டையுமே அந்த நிம்மதி இல்லை. இதை நீங்கள் என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? பிரச்சனை எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்ல, அவன் முதல் சம்பளம் வாங்கினதுலேருந்தே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது இப்போ சொல்கிறீங்க? எப்போவுமே சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை, நான் என்னோட புரிதல் படி 1900 எனக்கு தெரிஞ்சது 80கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். வாழ்க்கை ரொம்ப அமைதியாக தான் போகும். பணத்துக்கு பெரிய அளவில் மரியாதை இருக்காது மனிதர்களுக்கு. ஏன்னா இப்போ பணத்தோட சைஸ் கம்மிங்கிறதுனால. ஓகே. பணத்தோடைய சைஸ் கம்மி, இப்போ அதிகமானதுனால பணத்தோடைய சைஸ் அதிகம். ஓகே. அப்போ உங்களுக்கு எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்தது. ஓகேங்களா? கூட்டு குடும்பமா இருந்ததுக்கு காரணமும் எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு மதிப்பை உருவாக்க முடியும். மதிப்பை விட்டு குடும்பத்தை நடத்த முடியும். அதையும் தாண்டி எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் வாழவே முடியும். ஆமா ஆமா. சமூக காரணிகளா இருக்கலாம், பல விஷயங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு ஒற்றுமைகள். பணம் கம்மியா இருந்தது, வெளியே போய் யாராலையும் தனி கொடுத்தனம் நடத்த பண்ண முடியாது. இன்னைக்கு பணத்தோட சைஸ் அதிகம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது நல்லதுன்னு சொல்றீங்களா, இல்லை நம்ம எதிர்மறையாக அதை பார்க்கணுமா? சார், இதில் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது சார். ஒரு விஷயம் சொல்கிறேன், குளோபல் எஃபெக்ட் ஒரு விஷயம் நடக்குது. உலகம் முழுக்க ஒரு விஷயம் நடக்கும். இங்கே நல்லதும் பேச முடியாது, கெட்டதையும் பேச முடியாது. ஒரு புயல் அடிக்குதுன்னா அந்த புயல்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, புயல் நல்லதா கெட்டதா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, பணம் கம்மியாக இருந்த காலத்தில் இவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. அன்றன்ற வாழ்வே வாழணும் அப்படிங்கிற நோக்கம் தான் பலருக்கும் இருந்தது. ஏன்னா மனிதர்கள் பக்கத்துல இருந்தாங்க. இப்போ பணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம பேசினா கூட, எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும், அந்த அமௌண்ட் என்னங்கிறதே தெரியலங்கிறது வேற விஷயம். ஆனா எனக்கு இவ்வளவு குறிப்பிட்ட அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. ஒருத்தர் 21 வயசுல தொடங்குறாரு அப்படிங்கும்போது, நாம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், 21 வயசுலலாம் நம்ம ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிச்சிருக்குமா? நம்ம வயசுக்கே யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் 22, 23 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னாலே அப்பவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. அது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்க எதை பார்த்து வளர்றீங்களோ அதானே. நீங்க அன்னைக்கு அவ்வளோ பொருள் கிடையாது. ஸோ எல்லாமே கன்சம்ஷன் நுகர்வாக மாறும்போது அதோடைய விலை அதிகமாகுது இல்லை? ஏன் எல்லாமே நுகர்வா மாறுது சார்? இதுக்கு பதில் நீங்களும் நானும் பேச முடியாது இல்லை? ஏன் எல்லாமே நுகர்வா மாறுதுன்னா அப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன், அந்த சிஸ்டம் ஏன் கிரியேட். சார், இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, உங்களுடைய நோக்கம் என்னது? மக்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும். ஃப்ரீயா செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. செஞ்சா என்ன ஆகும்? என்னால அதிக நாள் நீங்க இருக்க மாட்டீங்க. இருக்க மாட்டோம், சம்பளம் முடியாது. சேம் லாஜிக் தான். எல்லா இண்டஸ்ட்ரியுமே சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால அதை இலவசமாக பயணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ண முடியாது. அப்போ கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கன்சம்ஷன் தான் எல்லாமே. இது கிரியேட் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் உங்கள் ஃபேமிலி துணை நிற்கிறாங்களா? கொஞ்சம் நிற்பாங்க, கொஞ்சம் நிற்க மாட்டாங்க. நம்ம பர்ஸோடைய வெயிட்டேஜை வச்சு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சொசைட்டியோட ரெஸ்பெக்ட்னா கண்டிப்பாக ஏன் சொந்தக்காரர் முன்னாடி நான் இப்படி தான் பெருமை பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? சமூகத்தில் சில விஷயங்கள் தீர்வே கிடையாது சார். இது சூப்பராக நம்ம கண்டிப்பாக 2வது வாட்டி சமூகம் அப்படின்னு சொல்லி வரோம். நமக்கு 90ல் உலகமயமாக்கலுக்கு அப்புறம் கன்சூமரிசம் நோக்கி போகிறோம், மார்க்கெட் எக்கனாமியை நோக்கி போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமூகங்களும் மாறி இருக்கா?
எவ்வளோ மாறி இருக்கு. ஓகே, நான் மாறலாம்னு நினைச்சுங்கிறதா இந்த கேள்வி கேட்டேன். சமூகம் எவ்வளோ மாறி இருக்குன்னு இருக்குன்னு சொல்றீங்க. முன்னாடிலாம் எதனா ஒரு பிரச்சனைனா ஊர்ல பஞ்சாயத்தை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்டேஷனுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணுன்ற நாலேஜ் இருக்கு. சரி சரி சரி, கரெக்ட். நான் பொருளாதார ரீதியா கேட்கறேன். பொருளாதார ரீதியாவே சொல்றேன். ஓகே, முன்னாடிலாம் அவசரத்துக்கு கடன் தேவைன்னா பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட எதிரில் இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்கிடுவாங்க. அவங்க அந்த கடனையே காரணமா காமிச்சு இவங்க சொத்தை வாங்கிடுவாங்க. இது நடந்திருக்கா நடக்கலையா? கண்டிப்பா நடந்தது. நான் சினிமால பார்த்திருக்கேன். நிஜத்திலேயே இப்போ காஞ்சிபுரம்லாம், இப்போ என் ஊர்லாம் காஞ்சிபுரம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா தறி தொழில் தான், காஞ்சிபுரம் பட்டு தறி தானே. பசங்களே வந்து அடமானம் வைப்பாங்க. ஓகே, இப்போ என் பையனை வந்து நான் வந்து தறிக்கு அட்வான்ஸ் நான் உங்ககிட்ட அனுப்புறேன், எனக்கு அட்வான்ஸ் ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அந்த காசு வாங்கிடுவாங்க. இந்த 2000 ரூபாய் காசு திருப்பி தர வரைக்கும் அவர் அங்கதான் வேலை செய்யணும். இதை பிரேக் பண்றதுக்கு தான் வந்து நிலவொளி கல்வின்ட்டு கலெக்டர் இறையன்பு சார் வந்து ஒரு சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகாதவங்க நைட்டு 7 மணிக்கு மேலே வந்து படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து அவங்களுக்கே தனியாக எக்ஸாம் எழுதுகிற சிஸ்டம்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் தேவைப்படும், ஒரு ஆப்பில் போய் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நம்மளுடைய சுயமரியாதையும் சுதந்திரமும் வந்து, அதாவது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம கெத்தா இருந்துடுறோம், ஒரு கார்பரேட் கிட்ட போயிட்டு நம்ம மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டிக்கிறோம். ஆமா, ஆனா மாட்டின்னு தான் இருக்கிறோம். பொருளாதாரம் வேற, நீங்க வேறன்றது கிடையவே கிடையாது. உங்க தேவைகள் தான் தீர்மானிக்குது. இப்ப நீங்களும் நானும் இருக்கோம், நம்ம 2 பேருக்குமே ஓகே ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு டீ சாப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தா ஓகே. நீங்களும் நானும் பிரியாணி சாப்பிடணும்னு செலவு நினைச்சோம்னா செலவு அதிகம். அதுவும் நான் இந்த பிரியாணி தான் சாப்பிட நினைச்சா செலவு இன்னும் அதிகமாகும். நம்ம நினைக்கிறது தான். பட் இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் வந்து டீ சாப்பிட்றதுக்கே முடிவு பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது நம்மளுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது சுருங்கிடும். இப்போ உலகம் ஒரு பக்கம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அனுபவத்தை சுருக்கும் போது நம்ம அந்த போட்டியில் வந்து பின்தங்கிடுவோமா? எப்படி பின்தங்குவீங்க? வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு எக்ஸ்போஷரே இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்? எக்ஸ்போஷருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, எனக்கு எக்ஸ்போஷர் வாரன் பஃபெட் இருக்காரு, வேர்ல்டுல ரிச்சஸ்ட் மேன். அதே நேரத்தில் உலகத்தில் ரொம்ப சிக்கனமான ஆளாக அவர் தான். ஆமாம். அப்போ அவருக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்றீங்களா? நாலேஜ்ன்றது வேற, இப்போ ஸ்கில்ன்றது வேற. இதுக்கெல்லாம் தனித்தனி வார்த்தைகள், நம்ம இதெல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். என்னுடைய தேவை எது, அதை வந்து நான் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும், இவ்வளோதான் கான்செப்ட். என்னால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும், அதை நான் எப்படி எஃபெக்டிவாக சேவ் பண்ண முடியும், இல்லை இன்வெஸ்ட் பண்ண முடியும், இவ்வளோதான். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எங்கே தெரியுமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? உங்களோட இம்பல்ஸ் மைண்ட் செட்டு தான். இன்னைக்கு போயிட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்களா, இது ரைட்டா தப்பா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? நாளைக்கு வேற ஒரு விஷயம் செய்கிறீங்களா இல்லையா? சார் 80கள் 90கள் எல்லாம் ஒரு ரேடியோ வந்ததுன்னா அந்த ரேடியோ ரிப்பேர் ஆனாலும் திருப்பி ரிப்பேர் பண்ணி செய்வாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபோன் நல்லா இருந்தாலும் தூக்கி போட்டு வேற ஃபோன் வாங்குறீங்க. அப்போது இம்மீடியட்டாக நான் அப்கிரேட் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்களே தவிர அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மனநிலை. பொருட்களை தயாரிப்பவர்களும் அந்த மாதிரி போகிற ஒரு எக்கனாமி தான். நீங்கள் வாங்கினா தானே அவங்க தயாரிப்பாங்க. இல்லை, என்னால் ரிப்பேர். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அது தேவையா இல்லையான்ற முடிவு நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் போதுமா இல்லை ஆப்பிள் ஃபோன் வேணுமான்ற முடிவு யார் எடுக்கிறா? அது நம்ம தான் எடுக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனால் அது ரிப்பேர் ஆனால் அதை ரிப்பேர் பண்ணக்கூடாத நிலைமையில வச்சிருக்கிறது அந்த தயாரிப்பு நிறுவனம். சரி, அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் அரசியலாக பார்க்க முடியாது. தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு வந்து பொருள் அதிகமாக விற்கணுன்றது அவங்களுடைய டார்கெட்னா கூட எல்லா பொருளையும் தர மட்டும் தயாரிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு தர கட்டுப்பாடு இருக்கு? நான் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் வந்து ரிப்பேர் ஆச்சு. நாங்கள் வந்து பல கடைகளுக்கு போய் அதை எங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது யாருமே அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, அது சரியாகவே ரிப்பேர் பண்ணலை. சரின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபோன் இதுக்கு மேலே தேவையில்லை, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க போய் ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப அருமையாக புது ஃபோன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த எக்கனாமிலே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இயங்குற அந்த தன்மை இருக்குல்ல, பொருளாதார தன்மை, அதுவும் வேற மாதிரி இருக்கு. அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு இயங்குகின்ற ஒரு பொருளாதாரம் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இது எல்லாமே இண்டிவிஜுவல் சார். ஓகே, இப்போ ஒரு பையனுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கேடிஎம் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது நல்லதா கெட்டதானா? இது பதில் கிடையாது, அது அவனோட ஆசை. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அது எதோ என்ன இருக்கட்டும் சார், அது அவனோட ஆசை சார். இப்போ அவங்களுடைய பாயிண்ட் என்ன சார், நான் இப்போ ஓட்டாமல் எப்போ ஓட்டா அதான் உண்மை. ஆமாண்டா, இந்த வயசுல தான் கேடிஎம் ஓட்ட முடியும், ஓட்டு தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக வேற ஒரு வண்டி வரும்போது இதை இமீடியட்டாக வித்துட்டு அந்த வண்டிக்கு போவாது. ஓகே, அது தப்பு. அது திருப்பி வேற ஒரு மாடல் வருதுன்னும் போது இதை வித்துட்டு அங்கே போவாத. இதுதான் தப்பே தவிர உன்னுடைய ஆசை தப்பு கிடையாது, இம்பல்ஷன் தான் தப்பு. இம்பல்சிவ் மைண்ட் செட்ல நீ ஒன்று செய்ய அதே இடத்துல தான் நீ நிற்ப, அங்கிருந்து மேலே வர மாட்டேன். ஒரு வசதியை அனுபவிக்காத ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா ஒரு பொருள் வருது, அதை அனுபவிக்கக்கூடிய தூரத்துல இருக்கு அப்படிங்கும் போது இந்த இம்பல்சிவ் நேச்சர்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல, நுகர்வு தான். இப்போ நானும் அதுதான் சரின்னு சொல்றேன்.
சார் இம்பல்ஸ்ன்றது நீ ஏன் வாங்குறன்றது கிடையாது, ஏன் மாத்துற அடிக்கடி மாத்துறது தப்பு, ஆனா வாங்குறது தப்பு ஒன்றும் கிடையாது சார். உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராரு, ஏதோ ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அடுத்த மாசமே இல்ல இதை விட இதான் சூப்பர் ஃபண்ட் இங்க மாத்துன்னு 12 மாசம் மாத்திட்டாரு, 13வது மாசம் அவர் எங்க இருப்பாரு? அவர் வெளியே தான் இருப்பாரு, காலி. கரெக்டா இல்லையா? ஏன் மாத்திட்டே இருக்க கூடாது? மாத்திட்டே, சேம் லாஜிக். சரி, ஆசைகள் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையணும் தான் நினைக்கிறோம், அதை நோக்கி தான் பயணப்படுறோம், அதெல்லாம் அடையிறது தப்பு கிடையாது, கண்டினியூவா சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுல நான் இன்னொன்னும் பதிவு செய்ய விரும்புறோம். நம்ம வந்து மக்கள் நிறைய செலவு பண்றாங்க, கன்சியூமர்ஸை நோக்கி போயிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும், நாங்கள் எங்களுடைய கிளைண்ட் கிட்ட பார்த்து பேசின வரைக்கும் அதிகமாக யாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் கிளைண்ட் கிட்ட நாங்கள் அடிப்படையிலே சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ஃபேக்ட் ஷீட்டை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்டர்டெயின்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, பட்ஜெட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். 402 பேர்கிட்ட நாங்கள் தனிநபர் ஆலோசனை பண்ணிட்டோம் அப்படின்னா, உடல்நலன், மனநலன், எக்ஸ்போஷர், நெட்வொர்க், இதுக்கு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் எங்கே வந்து மாட்டுறாங்க அப்படின்னா, அசட் ரிச் கேஷ் புவர், இதில் தான் வந்து அவங்க வந்து மாட்டுறாங்க. அந்த கேஷ் புவருக்கும் காரணம் இவங்க அனுபவிக்கல. அஃப்கோர்ஸ் நான் பார்த்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க அந்த கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க அதுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கவங்க அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு செலவு பண்ணலாம் பணமே இல்லை, அப்படியும் இருக்கிற பணத்தையும் செலவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது எதுவுமே பொதுமைப்படுத்திடக்கூடாது சார். எதுவுமே பொதுவான விஷயம்னு கிடையாது. எவ்ரிதிங் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் சார். ஒரு சாதாரண சினிமா எடுத்துக்கோங்க, அந்த படத்துக்கு உங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும், எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அப்படின்னும் போது ஆசைகள், அவங்களுடைய அந்த ஒர்க்கிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு thousands ஆஃப் பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன் கிளைண்ட்டாக. எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ எப்படி இருந்திருப்பாங்கன்னா, சார் நான் 1 லட்ச ரூபா போட்டால் எனக்கு மாதம் எவ்வளோ கிடைக்கும், நான் எப்படி ட்ரேட் பண்ணணும். சரி, ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஒரு சிஸ்டமை நாம தான் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் கண்ணா இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி சேஃபாக இருக்க முடியுன்ற ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டத்தோடைய பலனை அனுபவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சிஸ்டம்ங்கிறது தனிநபருக்கான ஃபினான்ஷியல் பிளானிங்கை சிஸ்டமைஸ்டாக கொண்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், அதாவது நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெண்டிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஆமாம், ஸ்பெண்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஆமாம், இப்போது அதுக்கான ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி இந்த பேட்டர்னை மக்கள் ஏற்றுக்கும் போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்போ வந்து எல்லாருக்குமே இது சூட் ஆகுமான்றது கிடையாது, பட் ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். இப்போ நாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் ஷீட் வைக்கிறோம், டேட்டா ஷீட் வாங்குகிறோம், கலெக்ட் பண்ணுறோம், ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட அந்த 1-to-1 பேசும்போது தான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றதை நாம் ரியலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்முடைய மைண்ட் அங்கே எப்படி யோசிக்கிறோன்னா, எது சொன்னால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, எதை பண்ணால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஐ மீன் நான் சொன்னார்ல, ரெண்டாவது தான் கரெக்ட். நான் முதல்ல தப்பாக சொல்லிட்டேன். தப்பா இல்லை, எல்லாரும் வந்து அதுதான் யோசிப்பாங்க. நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து கண்டிப்பாக கிளைண்ட்டாக மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராடக்ட்டை விற்றுணும்னு நினைக்கிறவங்க நல்லதாக சொல்லணும், அதிகமாக சொல்லணும் தான் நினைப்பாங்க. பட் ரெண்டாவது பாயிண்ட் தான் கரெக்ட், நல்லது. எது பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் தேவைப்படாது, அப்போ அவங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, செய்யக்கூடாது. ஓகேங்களா? அப்போது எது தேவையோ அதை மட்டும் பிளான் பண்ணி இதை பண்ணால் போதும். இப்போ நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் ஒருத்தர் டிசிப்ளைன்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் லைஃப் கீழே போவார். ஆமாம். இன்னும் சில கிளைண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் 100 கோடி ரூபா பார்க்க முடியும் அப்படிங்கிற சிமுலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 100 கோடி ரூபா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க 30%, 40%லாம் வாங்கணும்னு இல்லை, 15% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்தாலே போதும். அது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆவரேஜ். ஆமாம், இந்த மாதிரி சிமுலேஷன் பார்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வருது. ஏன்னா இது வரைக்குமே என்னன்னா 1 கோடி பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ 1 கோடி பெருசே கிடையாது. சார், என்ன நீங்களும் வந்து மக்கள் ஆசையை தூண்டுறீங்களா? 100 கோடி இல்லை, செய்ய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இல்லைன்னா எங்கே போய் என்ன பண்ணிடுறாங்க, பூமியில் போய் புதைச்சி வச்சிடுறாங்க, அந்த சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. சார், இங்கே மக்கள் என்னைக்குமே புத்திசாலிகள், மக்கள் தான் மன்னர்கள். ஓகேங்களா? இப்போது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது சரியான விஷயம் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரல, இது ஒரு பிரச்சனை. அப்படியே சேர்ந்தாலும் அவங்கள குழப்பறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். 2வது 3வது டிசிப்ளைன்டாக லாங் டேர்ம் போகிறதுக்கான பொறுமை இல்லை. கண்டிப்பாக. கரெக்டுங்களா? இதை பிரேக் பண்ணாதான் எதுவுமே நடக்கும். ஒரு 2 வருஷம் ஒருத்தர் டிசிப்ளைன்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா, சீட்டு கட்டுறவங்களாம் கவனிச்சிருக்கீங்களா?
10 வருஷம் சீட்டு கட்டுவாங்க. எப்படி அதை செய்கிறாங்க? ஏன்னா டிசிப்ளின்டாக அந்த ஒரு சீட்டு அந்த முதல் 20 மாதம் டிசிப்ளின்டாக கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு பணத்தை பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? டிசிப்ளின்டாக அதை பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இல்லை. இப்போ நம்ம எடுத்தவொடனே என்ன சொல்கிறோம்? 5 வருஷம் போடு 10 வருஷம் போடுன்னு சொல்கிறோம். கரெக்டா? அது பார்த்ததில்ல, இன்னும் அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்ததில்ல, ஃபியூச்சரில் போய் பார்த்ததில்ல. கரெக்ட்டுங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இதை பார்த்துருக்காங்களான்னு அதுவும் இல்லை, ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன்னா, சார் என் கிளைண்ட் இது நான் பார்த்தேன்னா இதுக்காக அவருடைய ஹோல்டிங்ஸ் எடுத்து வந்து காட்ட முடியாது, காட்டவும் கூடாது, அது தவறு. அந்த மாதிரி இது எல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸு. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்க, டிசிப்ளின்டாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து என் பர்சனல் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு எங்கெல்லாம் கை கொடுத்ததுன்றது எனக்கு தெரியும். எனக்கு எல்லாத்துக்கும் மேலே சார் நான் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறது என்னென்னா, எனக்கு ரிட்டர்ன்ஸே வரலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அது கொடுக்குது இல்லை. கண்டிப்பாக கார்பஸாக பார்க்கும்போது அது ஒரு கான்ஃபிடென்ட். சார் மாதம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் நீங்கள் போட்டுனே வாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட் உங்கள் சேலரி கூட கொடுக்காது. ட்ரூ. ஒரு மனுஷனுக்கு எப்போ பயம் வருது? இந்த மாதம் வேலை இல்லைன்னா அடுத்த மாதம் என்னடா பண்ணுறது? அவன் வந்து ஸ்டேபிள் ஆகுறதுக்கு ஒரு டைம் தான் ஆகும். 2 மாதம் 3 மாதம் அவன் ஸ்டெபிலைஸ்ட் ஆகிடுவான். அந்த ஸ்டெபிலிட்டி வர அந்த பீரியடுக்கான காசு அவன் கையில் இருந்துச்சுன்னா அவன் வீக்கே ஆக மாட்டானே. ஆமாம், தைரியமாக இருப்பாங்க, மூளை கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணது தான். எல்லாருக்குமே நல்லா இருக்க முடியும். ஒருத்தன் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அவன் மைண்ட் செட். அவனுடைய மைண்ட் செட் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும். அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வீடியோஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசரை போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனா கமிஷன் கொடுக்கணுமே, என்ன ஏன் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னமா இருக்கு சார். அது வந்து ஒரு சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, ரியல் கிடையாது. இந்த டிஜிட்டல்ல புரட்சி பேசுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுக்காம பண்ணுங்க, இவங்களுக்கு கமிஷன் கொடுக்காம பண்ணுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சாட் ஜிபிடியில் போட்டா டேப்லெட் வருமா வராதா? டைரக்டா மெடிக்கல்ல போய் வாங்கலாமா வாங்க முடியாதா? இது அட்வைசபிளா இல்லையா? போட்டு பண்ணக்கூடாது, சாட் ஜிபிடியில் போட்டு மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்? அது பாதுகாப்பு இல்லை. அது வந்து படித்தவர் தான் நமக்கு வந்து சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே டாக்டருக்கு தான் உன் பிரச்சனை தெரியும், சாட் ஜிபிடிக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்கள் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸ் கலந்தது தான் நீங்கள், கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஏமாட்டே தான் இருப்பீங்க. 100% உண்மை. நம்ம பார்த்துருக்கோம் சார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கார் சார், அந்த கஸ்டமரு நல்லா ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? அவர்கிட்ட இருந்து நான் நல்லா சம்பாதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ப்ராஃபிட் பண்ணணும்னு தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் தான் நீங்களே இருக்க முடியும். ஆமாம், கரெக்டுங்களா? அவரே இல்லைன்னா நீங்கள் கிடையாது. நீங்கன்னு இல்லை, எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்க்கும் அதை நிலைமை. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு கஸ்டமருக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே தப்பு, அதுக்கான சார்ஜஸ் வாங்குறதே தப்பு அப்படின்ற ஒரு ப்ரொபகேஷன் வருதுன்னா இந்த கான்செப்ட் தப்பு. பட் இந்த சைடும் என்ட்ரி ஈஸியாக இருக்கிறதுனால தனிநபர்களாக அவங்க பிளானை திட்டம் போடணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்ம அடுத்தடுத்தும் பேச வேண்டியதாக இருக்குது. மேபி அடுத்த வீடியோஸ்லாம் வந்து இந்த சைடு இருக்கிற தப்பையும் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகட்டும், அதையுமே நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அதை நம்ம வந்து இன்னும் பெருசாக பார்க்க வேண்டியது. ஆமாம், அதை நம்ம வந்து அடுத்த கண்டிப்பாக பார்க்கலாம்.